அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா போதைப் பொருள் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்சிகோவோட ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் அங்கே இருந்திருக்காது. அதே மாதிரி பார்த்தோம்னா பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு நடைமுறை அப்படிலாம் இருந்திருக்காது. அதுக்கப்புறமா பல போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அங்க பெண்களுக்கான அந்த ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எப்படி நம்ம தமிழகத்துல எல்லாம் 50% கொடுத்து வச்சிருக்கோமோ அந்த மாதிரி அங்கேயும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இடஒதுக்கீடுகள் வாக்குரிமைகள்லாம் வழங்கப்பட்டு வந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த இடத்துல விமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். என்னதான் வெஸ்டர்ன் கண்ட்ரியா இருந்தாலுமே விமனோட ரைட்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவ்வளவா பேசப்பட்டிருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல முதல் பெண் அதிபராக வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாடியா ஷெயின்பாம் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாடியா ஷெயின்பாம் அப்படிங்கிறவங்க மெக்சிகோவோட ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட்டா நமக்கு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அவங்க முக்கியமா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்சிகோ அப்படின்னாலே நமக்கு இந்த ட்ரக் கார்டல்ஸ் அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ட்ரக் கார்டல்ஸ் நிறைய பேர் இந்த வெப் சீரிஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரக் கார்டல்ஸ் அப்படிங்கிறத நான் முற்றிலும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதா அவங்க சொன்ன விஷயமா இருக்கு. ஓகேவா? ஸோ கிளாடியா ஷெயின்பாம் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த ஆர்டிக்கல்ல பார்க்க போறோம். அதோட இந்தியாவையும் பண்ணி பார்க்க போறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மெக்சிகோ அப்படிங்கிற நாடு எடுத்துக்கிட்டாலே அங்க பார்த்தோம்னா அதிகமான ட்ரக் கார்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா கிரைம் அப்படிங்கிறது ரொம்ப கிரைம் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். வறுமை அதிகமாக இருக்கும். குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மக்கள் மெக்சிகோல இருந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க. இப்பயுமே பார்த்தோம்னா நமக்கு மெக்சிகோல ஸ்பானிஷ் பேசுறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த ஒரு மைக்ரேஷன் காரிடார் கூட நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. அமெரிக்கா மெக்சிகோ மைக்ரேஷன் காரிடார் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மைக்ரேட்டட் பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரேட்டிங் காரிடாரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் எல்லாமே மெக்சிகோல கிரைம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். சரிங்களா? சோ இதை சார்ந்து அங்க இருக்கக்கூடிய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுமே பெரிய அளவுல அந்த விதிமுறைகளை சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரக் கார்டல்ஸோட கைக்கூலிகளா தான் இருப்பாங்க. ஒவ்வொரு அதிகாரி இன்னொரு அதிகாரிலாம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ட்ரக் கார்டலோட லிங்க்ல இருப்பாங்க. அதனால ஜஸ்டிஸ் அப்படிங்கறத அங்க கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஓகேங்களா? இது மக்கள் மேலதான் பிரதிபலிக்குது. மக்களும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே இந்த ட்ரக் கார்டல்ஸுக்கு ஒரு அடிமையாக ஆகிட்டு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ட்ரக் கார்டல்ஸ் தான் அரசாங்கமே இன்டைரக்டா ரன் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரக் கார்டல்ஸ் நாங்க ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேர்தல் அறிக்கையை தேர்தல் வாக்குறுதியை ஷெயின்பாம் கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் 70 வருஷமா ஒரு ஆட்சி நடந்திருக்கும். அதை முறியடிச்சுட்டு முதல் பெண் அதிபராக யார் வந்திருக்காங்கன்னா அந்த கிளாடியா ஷெயின்பாம் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. வந்தது இல்லாம நாங்க இந்த ட்ரக் கார்டல முழுமையா ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை ஒட்டி நம்ம இந்தியாவோட சார்ந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்தியாவிலையும் இந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. அதை நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். சரிங்களா? 10 முதல் 17 வயதுடைய 1.58 கோடி சிறார் இந்தியாவில் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர் அப்படிங்கிற தரவுகளை நமக்கு என்சிஆர்பி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா சென்னை, குஜராத், கொச்சின், பஞ்சாப் இந்த மாதிரி பல்வேறு நகர்ப்புறங்கள்ல பார்த்தோம்னா இந்த போதைப் பொருள் கடத்தல் இந்த மாதிரியான சம்பவங்கள் சீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு கொக்கைன் சீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகள் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதோட முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி பாக்குறப்ப நமக்கு லிட்ரேசி ரேட் எங்கெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். கேரளால அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ரீஜன்ல எல்லாம் லிட்ரேசி ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஈக்குவேட் பண்ணி பாக்குறாங்க. என்சிஆர்பி டேட்டாவை எடுத்து பாக்குறோம். எங்கெல்லாம் போதைப் பொருள் பழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளால அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு, பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ்ல அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு லிட்ரேட் சொசைட்டியா இருந்தாலும் அவங்க போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆகுறாங்க அப்படிங்கறத டைரக்ட் ரிலேஷனாவே இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ படித்த இளைஞர்கள் கிட்டேயே இந்த ஒரு போதை பழக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கப்போ இந்தியா இந்த ஒரு தருணத்துல இந்த போதைப் பொருட்கள் சார்ந்த விஷயங்களை கடும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த போதையை சார்ந்துதான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் எல்லாம் நடக்குது. சரிங்களா? சோ அப்ப அது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா இந்தியாவில ஸ்ட்ரிக்டா லா என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கல்விக் கொள்கை. இந்த மாநில கல்விக் கொள்கையை வரையறுக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் சார்பில் டி முருகேசன் அப்படிங்கிற அவர் தலைமையில
ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. அந்த ஆணையத்தோடைய சில பரிந்துரைகளை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நமக்கு தெரியும் 42வது சட்ட திருத்தத்துல கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கும். அது திருப்பியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர அரசாங்கம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் வழி கல்வி ஏற்படுத்த வேண்டும். தமிழ் பல்கலைக்கழக சர்வதேச அளவில் தரம் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தமிழ் வழி கல்வியை வந்து பிரதானப்படுத்துறாங்க இந்த இடத்துல. அதே மாதிரி தமிழ் பல்கலைக்கழகங்களை சர்வதேச அளவுல தரம் உயர்த்த வேண்டும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா அங்கன்வாடி மையங்களை தாய் சேய் நல கவனிப்பு மையங்கள் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்காங்க. நர்சரி மற்றும் பிளே ஸ்கூல்கள் அதை எப்படி பெயர் மாற்றணும்னு சொல்றாங்கன்னா குழந்தை மேம்பாட்டு மையங்கள் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றணும்ன்ற ஒரு பரிந்துரையை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த தாய் சேய் நல கவனிப்பு மையங்கள், அதே மாதிரி பார்த்தோம்னா குழந்தைகள் மேம்பாட்டு மையங்கள், இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு சமூக நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரணும் அப்படிங்கறத ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பள்ளிகள்ல நம்ம ப்ரீ கேஜி, யூகேஜி, எல்கேஜின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரிலாம் அந்த நடைமுறையை ஒழிச்சிட்டு 1ஆம் வகுப்புல இருந்து நீங்க ஸ்கூல்ல சேர்த்துனா போதும் அப்படிங்கறத ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காரு. பாடத்திட்டத்தை வந்து பாக்குறப்ப தொழில்நுட்ப ரீதியாக பாடத்திட்டத்தை மாற்றணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனா கொண்டு வரணும். அதுதான் ஸ்டார்டிங்லேயே ஸ்கில் பேஸ்டா கொண்டு வரணுங்கிற சொல்றாங்க. அதே தான் சொல்றாங்க. மதிப்பெண் அடிப்படையில ஒருவரை மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது, ரேங்கிங் பேஸ்டா கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம முன்னேற்ற அந்த ஒரு திறன் மேம்பாடை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது கேள்விகள் அப்படிங்கிறது பாடங்கள்ல இருந்து மாணவர்கள் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களோட கற்பிக்கு அந்த லேர்ன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் எப்படி இருக்கு, அந்த லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்களை எப்படி அப்ளை பண்றாங்க, அப்படிதான் எக்ஸாம்லாம் இருக்கணும். அதை விட்டுட்டு ரூட் லேர்னிங் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினை இந்த 5 மார்க்கை படிச்சு அப்படி எழுது, மெமரி போய் படிச்சு எழுது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போறாங்க. டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷனா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பொது தேர்வுகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும். மனப்பாட கல்வி முறை தேர்வாக இல்லாமல் பாடங்களை புரிந்து படித்து விடை எழுதியுள்ளனரா என சோதிப்பதாக இருக்க வேண்டும். பொது தேர்வுகள் அப்படின்னு சொல்றப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி தான் எழுதவும் செய்யணும், அந்த மாதிரி தான் எவாலுவேஷனும் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி 10ஆம் வகுப்புக்கு முன்னாடி வரைக்கும், ஓகேங்களா, 10ஆம் வகுப்புல பொது தேர்வு இருந்துட்டு போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பொது தேர்வும் வைக்க தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட பொருத்தி பார்த்தோம்னா அவங்க 5வது 8வது அந்த மாதிரிலாம் பொது தேர்வு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாலிசியில சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கிறோம். நம்ம பாலிசியில என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்டேஷன்ல 10ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு இருந்தா போதும், அதுக்கு முன்னாடி வேணாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நகர்ப்புற ஏழை குடும்ப மாணவர்களுக்கு கல்லூரிகள் வரை உரிய கல்வி கிடைக்க செய்ய வேண்டும். நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கும் கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கணுங்கிறத உறுதிப்படுத்தணும்ன்றத சொல்றாங்க. அதே மாதிரி சிறைவாசிகளின் பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகளின் கல்விக்கு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை உரிய வசதி ஏற்படுத்த வேண்டும். சிறைவாசி சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பாரு, அவருடைய குழந்தைகளுக்கான கல்வி, அதே மாதிரி பார்த்தோம்னா ஆதரவற்ற பிள்ளைகளின் கல்வி, இதெல்லாம் யாரு பார்த்துக்கணும்னு சொல்றாங்க, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை வந்து அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி பெற்றோர், சமூகம், உறவுகளை இழந்த பிள்ளைகளை கைவிடாமல் அவர்களுக்கு உயர்கல்வியில் 1% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சோ உயர்கல்வியில 1% இடஒதுக்கீடு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில குழந்தைகள் இருப்பாங்க, ஆர்ஃபன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து ஒரு 1% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பெற்றோர், சமூகம், உறவுகளை இழந்த பிள்ளைகளை கைவிடாமல் அவர்களுக்கு உயர்கல்வியில் 1% இடஒதுக்கீடு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம். ஓகேங்களா? கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர்களின் நியமனம் பத்தியும் நமக்கு பேசியிருக்காங்க. இந்த ஆசிரியர்களின் நியமனம் அப்படிங்கிறது டெட் எக்ஸாம், டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டுமே கேட்காம ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க எதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ஆசிரியர்களின் கல்வி, கலை, அறிவியல், சமூக, ஜனநாயக கொள்கைகளை அறிந்தவர்களாக இருக்கின்றனரா, கலாச்சாரம், உள்ளூர் மொழி, பாலின சமத்துவம், மத இன பாகுபாடற்ற எண்ணங்கள் உள்ளவர்களாக இருக்கின்றனரா என்பதை அறிவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவ்வளவு விஷயங்களையும் ஒரு ஆசிரியர் கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த இவ்வளவு விஷயங்களும் ஆசிரியர் கிட்ட இருந்தாதான் அந்த மாணவரும் ஆசிரியரை பார்த்து இந்த விஷயங்களை எல்லாம் கத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த மாதிரியான விஷயங்களையும் ஆசிரியர்கள் மத்தியில நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்படிதான் இந்த டெட் எக்ஸாம்லாம் இருக்கணும். அதை விட்டுட்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய புக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்விகள்ல எந்த ஒரு பலனுமே கிடையாது அப்படிங்கிறத நமக்கு ரெக்கமெண்டேஷனா கொடுத்திருக்காங்க. 10 முக்கிய பரிந்துரைகள் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம்.
இதையும் தாண்டி வேற என்ன பரிந்துரைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில சட்டங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம 2019 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்போம். அந்த சட்டத்தை திருத்தணும். அதே மாதிரி பார்த்தோம்னா பிரைவேட் காலேஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1976 ஒரு சட்டம் இருக்கு. இந்த மாதிரியான சட்டங்களை திருத்ததன் மூலியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பிரைவேட் காலேஜஸ்லாம் நல்லா ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. அது என்ன டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்ப அதாவது யூஜி கோர்சஸ் இருக்கு அப்படின்னு வைங்களேன். யூஜி கோர்சஸ்ல 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். அதே மாதிரி பிஜி கோர்சஸ் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ மற்றபடி பாக்குறப்ப நமக்கு உயர்கல்வியில அரசாங்கம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். உயர்கல்வியில அரசாங்கம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க, ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஒழுங்குமுறையும் கிடையாது, ஒழுங்குமுறை ஆணையமும் கிடையாது, ஒழுங்குமுறை சட்டமும் கிடையாது, ரெகுலேட்டிங் பாடியோ ரெகுலேட்டிங் ஆக்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அதற்காக பிரத்யேகமான விஷயங்களை வந்து அரசாங்கம் உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 10 ரெக்கமெண்டேஷன்ஸை இங்க பார்த்திருக்கோம். அது இல்லாம ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்து பேப்பர்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ அதுவும் நமக்கு முக்கியம் தான், இதுவும் நமக்கு முக்கியம் தான். எல்லாத்தையும் கன்சாலிடேட்டடா பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் பேசிஸ்ல நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, என்னெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. சரியா? சோ அடுத்ததா பார்த்தோம்னா இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தலைவர் சம்பந்தன் மறைவு. அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரதிநிதியா இருக்கக்கூடிய கட்சி தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றது. சோ அதனுடைய தலைவராக இருந்த ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட்ல எம்பியாக இருந்த திரு சம்பந்தன் அவர்கள் சமீபத்தில் இறந்துட்டாரு. ஓகேங்களா? சோ இவரை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்த 2வது தமிழர் அப்படின்னு சொன்னா நம்ம திரு சம்பந்தன் அவர்களை தான் சொல்றோம். ஓகேங்களா? சோ இவ்வளவு சிறப்புகள் மிக்க ஒரு நபர் தான் இவரு. சோ சமீபத்தில் இறந்துட்டாரு. அந்த ஒரு செய்தி தான், யார் அவரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியா பார்த்தோம்னா இந்தியாவில் உலகின் பெரிய அருங்காட்சியகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ டெல்லியில பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இந்த பாராளுமன்றத்தை மாத்திட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஏரியாலாம் கொஞ்சம் ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீடெவலப்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அரசாங்க அலுவலகங்கள் எல்லாமே ஒரே ஏரியாவுக்குள்ள போயிடும். ஓகேவா? அடுத்தது அப்ப இந்த ரெய்சினா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மொத்த ஏரியாவும் இருக்கக்கூடிய இடத்த ரெய்சினா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெய்சினா ஹில்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம், மியூசியம் அப்படிங்கிறத கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத மத்திய அமைச்சகம் சார்பில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதற்காக என்ன பண்றாங்க, பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு பாரிஸ்ல லவ்ரே மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? சோ அது போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லவ்ரே மியூசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மியூசியமோட 2 மடங்கு பெருசா இந்தியாவில் இந்த ரெய்சினா ஹில்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதியில் ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு, ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே ஆஃபீஸஸ்லாம் ஒரு இடத்துக்கு போயிடும். இந்த இடம் பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் அருங்காட்சியகம் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. பிரான்ஸோட லவ்ரே மியூசியமோட பெருசா இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா நமக்கு இந்த அருங்காட்சியகத்தை டெவலப் பண்றதுக்காக பிரான்ஸோட நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இந்த கடைசி நியூஸ்ல பார்க்குறோம். ஒரு அருங்காட்சியகம் உலகத்திலே கட்டி முடிச்சுட்டாங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகமா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல பார்த்தோம்னா 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பார்த்துருக்கோம். இல்லை அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம பார்த்தது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.